சபாநாயகரை முற்றுகையிட்டு தர்ணா செய்த திமுக எம்எல்ஏக்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டதுடன் 2 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தென்பெண்ணையாற்றின் குறுக்கே கர்நாடக அரசு கட்டுமான பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக சட்டசபையில் திங்களன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. உறுப்பினர்களின் உரைக்கு பின்னர் பொதுப்பணித்துறை அமைச்சர் KV ராமலிங்கம் பதிலளித்தார். அவர் பேசும்போது திங்களன்று நாளிதழில் வெளியான ஒரு செய்தியை குறிப்பிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுகவினர் பேச வாய்ப்பு கேட்டு சபாநாயகரை முற்றுகையிட்டனர். மானிய கோரிக்கை இருப்பதாக கூறிய சபாநாயகர் திமுகவினரை அமரும்படி கேட்டுக் கொண்டார். ஆனால் தொடர்ந்து திமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவர்கள் அனைவரையும் வெளியேற்ற உத்தரவிட்டார். சட்டசபையிலிருந்து வெளியேற்றப்பட்ட திமுகவினர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது திமுகவையும் கட்சித் தலைவர் கருணாநிதியையும் அமைச்சர் ராமலிங்கம் விமர்சித்ததாகவும் தாங்கள் பதில் பேச அனுமதிக்கப்படவில்லை என்றும் கூறினர். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் சில தேவையற்ற சில சொற்களை, சில வார்த்தைகளை அவையில தொடர்ந்து அவர் பதிவு செய்து கொண்டிருந்தார். அமைச்சர் அவர்கள் பேசியதற்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று சபாநாயகர் உறுதி தந்தார். எனவே அப்படி அனுமதி தராத காரணத்தால் தான் நாங்கள் தொடர்ந்து அவையில எங்களை பேச விடுங்கள், எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று நாங்கள் முழங்கிக் கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு அவைத் தலைவர் அவர்கள் அவையில் இருக்கக்கூடிய காவலர்களை அழைத்து எங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் கொட்டு கொடுத்தது அதிமுக தான் என்பதை சொல்லி அவருடைய தோலை உரித்திருப்போம் இருக்கிறார்கள். உண்மை முகமுடியை கிழித்திருப்போம். ஆனால் சபாநாயகர் கொஞ்சம் கூட நேர்மை இல்லாமல் எங்களை எல்லாம் வெளியேற்றுகிறார். வெளியேற்றுகிற பொழுது எங்களுக்கு வேறு வழி கிடையாது. நாங்கள் கோஷமிட்டு வெளியே வந்திருக்கிறோம். திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து அவை முன்னவர் பன்னீர்செல்வம் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏக்களை திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைக்கு சஸ்பெண்ட் செய்ய தீர்மானம் கொண்டு வந்தார். உறுப்பினர்களின் குரல் ஓட்டெடுப்பின் மூலம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய சபாநாயகர் திமுகவினரை 2 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். முன்னதாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலுரை வழங்கிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ராமலிங்கம், கர்நாடக அரசு பெண்ணையாற்றின் தண்ணீரை திருப்புவதற்காக முகலூரில் கட்டுமான பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று அறிவித்தார்.